எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் சந்திக்கிறது கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக நான் நன்றியுடன் இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். முக்கியமாக பெரிய காரியம் என்னன்னா மனம் மாறுதல், குணம் மாறுதல். இதுதான் முக்கியமான காரியம். மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். கணக்கே வேற. இங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே கணக்கு வேற, உலகத்தில் வேற கணக்கு, அவர் ராஜ்யத்தில் வேற கணக்கு. அந்த சிந்தனையோடு தான் நம்ம அவருடைய வார்த்தையும் வசனமும் அவளோட கேட்கறதுக்காக துடித்து இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ துடிப்பு இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உயிர் வரும். அது மனசில் நல்லா வச்சுக்கோங்க. கர்த்தர் அவருடைய வார்த்தையை தந்திருக்காருன்னா அது பெரிய ஒரு பாக்கியம். ஏனென்றால் அந்த வார்த்தை யோவானில் சொன்னபடி அந்த வார்த்தை தான் அவருடன் இருந்தது ஆதியிலிருந்து. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலிருந்து மட்டுமில்ல, தேவனாயே இருந்தது. தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது, தேவனுடன் இருந்தது. அந்த வார்த்தையை தியானிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறத நல்லா தெளிவாக மனசில் வச்சுக்கணும். அஜாக்கிரதையாக வார்த்தை கேட்கக்கூடாது. ஏன்னா பொக்கேஷன் மாதிரி அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதில் ஞானம் வழங்குது, அதில் தான் வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வு தான் ஒளியாக மாறுது. அப்போ இருளில் நீக்கிறது ஒளி. அப்போ அந்த ஒளியில தான் நம்ம இறங்கி இருக்கணும்னா அதில் தியானம் நிறையா இருக்கணும். அதான் நமக்கு வழி தெரியாத குருடர்களை போல தான் காணப்படுவோம். தடுமாறி நடக்கிறவர்களை தான் காணப்படும். இப்போ நம்மெல்லாம் போட்டி போடணும். அந்த வார்த்தையை எவ்வளோ ஆவலாக வாங்கி அதன்படி நடக்க முடிவு செய்து அதில் இருக்கிற விளங்குற வெளிச்சம் நம்மள பிரதிபலிக்குதான்னு சொல்றதுக்குன்னு அந்த மூலையை நாம் போட்டி போடணும். யார் அதை பிரதிபலிக்கிறா அதிகமாக? அப்போ இயேசுவின் சித்தத்தை அவங்க அதிகமாக செய்கிறாங்க. அப்போ போடி போட்டு மனப்பான்மைன்னு சொன்னால் நம்ம பொறாமையினால இல்லை, தாழ்மையினால, தெய்வ பயத்தோட. இதுக்கு வித்தியாசம் இருக்கும். உலகத்து போட்டியோ இந்த போட்டியோ வேறு வித்தியாசம். அது மனசில் நல்லா உறுதியாக வச்சுக்கோங்க. யோவான் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அப்படின்னு முதல் வசனத்திலே சொல்லி 1-2 வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்தபடி என்ன சொல்றாருன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்ப நமக்குள்ள ஜீவன் வேணும்னா அந்த வார்த்தையில நம்ம இணைஞ்சிருக்கணும். இதுக்கு வேற வழியே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்ம வாஞ்சியோட நம்ம ஆவலோட அதை விரும்புகிறோமோ அவளுக்கு எவ்வளோ அது நம்மள ஊருனாதான் ஊருகான்னு ஒரு வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எலுமிச்சம்பழம், புரியுதா? சாரம் இறங்கணும். அவள் சாரம் இறங்குறதுக்கு தியானிக்கணும். அது இத்தனை வசதியானது நம்ம உயிரையே மாற்றணுன்ற கருத்து நம்ம மனசுல இருந்தால் தான் அதுக்கு முக்கியத்துவம் தருவோம். தங்க விலை இருந்ததுன்னு சொன்னாதான் தங்கத்தை தேடி போறோம். அப்போ எதுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம இறுதி அங்கே இருக்கும். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம தெளிவாக விளங்கிட்டோம்னா அதுலேருந்து தள்ளியே போக மாட்டோம். அதையே தான் தேடிக்கிட்டே இருப்போம். அதை தான் விளக்கமாக படிப்போம். ஞானம் வரும், வெளிச்சம் வரும், முன்னேறுவோம். உலகத்தில் ஜொலியாக அவர் நினைத்தபடியே நம்ம வாழ்க்கையை எந்தெந்த இடங்களில் வச்சிருக்காரோ அந்தந்த இடங்களில் வாழலாம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமனம். நல்லா சாவது நியமனம் கிடையாது. உன்னை உருவாக்குனதே ஒரு நோக்கத்தோட. நீ பிரதிபலிக்கணும், நீ கனி கொடுக்கணும். அதுதான் நம்ம உருவாக்கின நோக்கம். உருவாக்குற நோக்கம் நம்ம நல்லா வாழ்ந்து சாவது உருவாக்குற நோக்கம்னு சொன்னா மூலம் தான் அவன். ஏன்னா உயிர் கொடுத்து உயிர் போறது ஒரு நோக்கம் கிடையாது. அது மிருகமும் ஆள்ற ஒரு வழி. நம்ம உருவாக்கணும், அவரை போல மாறணும், அவரை போல ஜொலிக்கணும், அவருக்குள்ள இருக்கிற உயிர் நம்மள இருக்கணும். அந்த நம்ம உயிர் பக்கம் வந்தாலே ஆள் மாறிக்கிட்டே இருக்கணும். இருளில் இருக்கிறவெல்லாம் வெளிச்சம் அடையும்படி. அப்போ இது மாதிரி தான் அவர் நடத்திட்டு இருக்கா. அந்த காலத்தில் நடத்திட்டு இருந்தார், இந்த காலத்தில் நடத்திட்டு இருக்காரு. தண்ணீரை தாட்சி ரசமாக ஆக்குறது அவர் தான். மரித்தவனை எழுத்துறவரும் அவர் தான்.
அப்பெல்லாம் நம்மள மறித்து கிடக்கிறவங்க எழுப்பி நம்மளை உயிர் வச்சு வாழ வச்சிருக்காருன்னா அது அவருடைய சக்தியினால தான் அது உருவாகுது. அந்த சக்தி எங்கேருந்து வருதுன்னா அவர் வார்த்தையிலேருந்து வருது. அவருக்கு வார்த்தைக்கு அடிமையாகிறவன் தான் உயிர் பெற்றவனா இருக்கிறான். அந்த வேதத்தை ஓரமாக கட்டி ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு விளக்கு வச்சவன் வந்தெல்லாம் புத்தி இல்லாதவன் தான். ஏன்னா அதுக்கு அவன் விளக்கு வைக்கிறான். அப்ப பாருங்க எவ்வளவு குழப்பம், எவ்வளவு நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதுக்கு நம்ம மரியாதை செலுத்துறோம்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கு வச்சுட்டு செய்யறது தகுதி இல்லாததெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவன் விளக்கம் இருந்தவன் அவன் இல்லை. அதனால இன்னைக்கே நம்ம நேரத்தே ஆயிருக்கணும், இன்னைக்கே அதே நம்ம ஆயிரலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு உணர்வோட நம்ம சிந்திக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறேன் நான். 4வது வசனம் என்ன சொல்ல, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் தான் ஒளி. அப்ப இதை கரைச்சி குடிக்கணும். நீதிமொழிகள்ல இருந்து பேசுவோம். நான் கொஞ்சம் மட்டும் பேசுவேன். இதுக்கு முன்னாடியே இது பிரியாம்பிள் மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு, முன் விளக்கம். ஏன்னா நல்லா புரிஞ்சாதான் அந்த நீதிமொழிகள் இருக்கிற கருத்தெல்லாம் நம்ம இழுத்து நம்மளை சாரமாக்கி நம்ம உயிராக்கி நம்ம ஜீவனாக்கி நம்ம ஒளியாக்கி பிறனுக்கு பிரதிபலிக்கிற அந்த ஞானம் இறங்கி ஆகணும். 11ஆம் அதிகாரம் 20 வசனம் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் கணக்கு போட்டு பார்த்தேன், சுமார் 296 வசனங்கள் இருக்கு எங்க நீதிமொழிகள்ல. 296. அப்ப 296 இருக்குன்னா ஆவரேஜ் ஒரு 30 வசனம் இருக்குன்னு வச்சுக்கலாம் கணக்கு. டீச்சர் மாங்கெல்லாம் இருக்காங்க, இங்க கணக்கு ஈஸியா போட்டுருவாங்க. 30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 31 அதிகாரம் இருக்கு. 31 30ன்னா 930. சுமார் 1000 வசனம் அதுலயே அடங்கி இருக்கு. ஒவ்வொரு வசனத்திலயும் சாரம் இருக்கு. அதை மனசுல நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. ஏதோ டக்குன்னு படிச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிட்டா போதும்ல. சாரம் உள்ள இறங்கணும். சாரம் உங்களுடைய வாழ்க்கையை திருத்தணும். திருத்தினாதான் இயேசு மாதிரி போக முடியும். அதெல்லாம் ஆதாம் மாதிரியே தான் இருப்போம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு. 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவன் மனுஷன், அந்த ஜீவன் எது, அவருக்குள் இருந்த ஜீவன் அது மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அது யாரை பத்தி சொல்றாங்க? என்ன பத்தி சொல்றாங்களா, உங்களை பத்தி சொல்றாங்களா தெரியாது. இருளானது பற்றி கொள்ளவில்லை. பற்றி கொள்ளாத இடத்திலே இருக்கிறீர்களா? பற்றி கொண்ட இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். தனிப்பட்ட கடமை. சிறு பிள்ளை கூட பற்றி கொள்ளணும். அவங்க அப்பா பற்றி கொண்டான்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு வெளிச்சம் வராது. அந்த பிள்ளை கத்துக்கொள்ளணும். அந்த பிள்ளை கத்துக்கொட்டு வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்பா கத்துக்கொள்ளணும்னா அப்பாவுக்கு வெளிச்சம் வராது. இது இங்கெங்க தாவறது இல்லை. தனித்தனி பறையில நம்ம தெரிந்தெடுக்கிறது தான் உருவாகிறதுக்கான வழி என்று சொல்லி அந்த சத்திய ஜீவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதனாலதான் இதை ரொம்ப கவனமா கவனிக்கணும்னு சொல்ற முன்னாடி வச்சுட்டு, அவருடைய நோக்கமே பாருங்களேன். ஆதியில் இருந்த வார்த்தை, அவருடன் இருந்த வார்த்தை, ஜீவனாய் இருந்த வார்த்தை, அதில் ஒளி இருந்ததை அவர் நம்ம மத்தியில் கொண்டு இறக்கிறாருன்னா நம்ம மேல இருக்கிற அன்புனால. அதெல்லாம் அந்த பாடுபட வேண்டாம். அந்த வார்த்தையை கொண்டு நிறுத்துறாருன்னா உனக்கு ஜீவன் வரணும், எனக்கு ஜீவன் வரணும், நம்ம ஜீவன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் அப்படி அந்த கண்ணோட்டம் இருந்ததன் அன்பின் தகப்பன் நமக்கு ஒரு வழியை வகுத்து அந்த வார்த்தையை இயேசுவின் மூலமா இறக்கிறார். அப்ப ஆதியில பின்பற்றுறவன் இல்லையா? அல்ல, ஆதியிலிருந்து பின்பற்றுறவனும் இருக்கான் சத்தத்தை கேட்டு. ஆபிரகாம் எல்லாம், மோசே, இவங்கெல்லாம் அந்த காலத்திலே, ஆர்வமோட தாவீது, இவங்கெல்லாம் அந்த காலத்திலே இந்த வேத புத்தகம் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை உணர்ந்தவர்களாக, அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டவர்களாக, அந்த தெளிவை உணர்ந்தவர்களாக, அவர்கள் தங்களை அன்றைக்கே தத்தம் செய்து அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் அவர்களுடைய விசுவாசத்தினாலே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தெளிவான பாதை. இன்னைக்கு நம்ம மருத்துவமா நின்று அதே இருளிலே இருந்தோம்னா அது நம்மளை போல பரிதாபிக்கப்படக்கூடிய தினம் யாரும் இல்லை. ஏன்னா எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த காலத்தில் அவங்க நிதானமா இருந்து தரிசித்து
சத்தத்தை கேட்டு அல்லாஹ் சத்தத்துக்கு மேல அவரு சத்தத்தை கேட்டு நடக்கணும்னு சொல்லி தங்களை தத்தம் பண்ணி உத்தமர்களாக வாழ்ந்திருந்திருக்காங்க. இப்ப எல்லாம் கைடு புக் எல்லாம் ஃபுல்லா இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய தியாகம், இயேசுடைய அன்பு, அதை எழுதி வைத்தவர்கள் ஆவியினால எழுதி வைத்தார்கள். அதையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம அதை கவனமா இருந்துட்டோம்னா நம்மளை போல பரிதபிக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. பேருக்காக கிறிஸ்துவ வாழ்ந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, வாழ்க்கை நம் கைக்குள் இல்லாத வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கணும், அந்த ஞானத்தை கொண்டு இருக்கணும்னா இதுல தியானம் பண்றவன் தான் பாக்கியவான். அதன்படி நடக்கணும்னு முடிவெடுத்தவன் தான் பாக்கியவான். அதனால நல்லா கவனமா கவனிக்க. இந்த யோவான் 1:2-3 வசனத்திலிருந்து நான் எடுத்து சொல்லிட்டேன். அது விளக்கம் மனசுலயே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கட்டும், மறந்துடாதீங்க. வியாபாரம் பண்ற அவசரத்துல, என்ன தொழில் பண்ற அவசரத்துல, நண்பர்கள் எல்லாம் சேர்த்து வளைச்சு விருந்தெல்லாம் பண்ணி இதை மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியம். சமுதாயம் அழியுதுன்னா இதை மறந்துடுறதுனால, இதுக்கு முக்கியத்துவம் தராதனால இல்லைங்க. எங்க சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துக்கிறவங்க பிரியாணியே சாப்பிட்டு இருக்கீங்க, இதை மறந்துடுறீங்க. அப்ப எப்படி தெளிவு வரும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு ஒரு பெரிதான ஈவு. உலகத்திலே இருக்கும் எல்லா ஜனங்களையும் அழைக்கும் அந்த சக்தியை அவர் நம்ம மத்தியில வைத்து விட்டார். அது வழியை காட்டி விட்டார். அப்ப இந்த சக்தியின் படி நம்ம நடந்தோம்னா எங்கெங்கே நம்மளை அழைச்சி வச்சிருக்காரோ அங்கங்க நம்ம ஒளியை பிரதிபலிக்கும். வாழ்க்கையை எவ்வண்ணமாக நடத்த வேண்டும் என்ற வாழ்க்கையாக நம்ம அந்த இடத்துல நிற்போம். அவங்க விளங்கிக் கொள்வாங்க, பார்த்தே ஓடி வருவாங்க. இந்த மாதிரி வழக்கம் எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலீங்க, நாங்களும் அங்க போறோம் இங்க போறோம், தேவன் ஆராதிக்கிற வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி போறோம், உங்க வெளிச்சம் நல்லா இருக்க, வாழ்க்கையை மாத்துதே, உங்க கூட நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அந்த ரூத் சொன்னாப்புல, என்னை துரத்தி விட்டுறாதீங்க, உங்களோட நானே வரேன். அப்ப அன்னைக்கு நடந்த வல்லமையான வாழ்க்கையின் ஒரு சாட்சியின் வாழ்க்கையினுடைய அடையாளம் அன்னைக்கே இருந்ததுங்க. இனி உங்களை பார்த்து சொல்றானா, என்ன பார்த்து சொல்றானா, உங்களோட இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றானா அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வச்சுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் தேர்ச்சி டெஸ்ட் பண்ணும்ல, குவாலிட்டி செக் பண்ணும்ல. குவாலிட்டி செக் பண்ணாமே நான் நல்லா இருக்கிறேன் ஸ்கூல்ல கூட விட மாட்டாங்க. படிப்புல பரீட்சை பாஸ் பண்ணியான படிச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறியா, பரீட்சையில நல்லா எழுதிருக்கியான்னு கேட்கறாங்க இல்லையா, மார்க் வந்திருக்கான்னு கேட்குறீங்களா, உங்க பிள்ளைங்களை நீங்களே கேட்குறீங்களா, என்ன தரம் வேணும் உங்களுக்கு? சாதாரணமா 50-60 வாங்கினா கூட பத்தாது. பிள்ளைகிட்ட எத்தனை வாங்குறீங்க, எத்தனை கேட்குறீங்க? 90-100 கிட்ட வந்துடணும் அப்படின்ட்டு நம்ம கட்டு போடுறோம். நம்ம எந்த தரத்துல இருக்கிறோம்? இத்தனை நாள் அவர் சத்தம் பேசித்தானே இருக்கு, இத்தனை நாள் இயேசு எத்தனை நாள் ஆகி போச்சு, எத்தனை நாள் நம்ம சபைக்கு போயிருக்கோம், வாழ்க்கை எந்த தரத்துல இருக்குன்றத ஒரு கேள்வியே வைக்க வேண்டும். பிள்ளைங்களை மட்டும் இவ்வளவுதான் வாங்கியிருக்கியா? நான் கூட ஒரு பையனை சந்திச்சேன். அவன் 70 மார்க் வாங்கியிருக்கான், அவன் சகோதரி 90 மார்க் வாங்கினான். அதனால அவங்க அப்பா அவர்கிட்ட பேச மாட்டாங்க. நடந்ததை சொல்றேன். நான் பிஷப் அப்பா கசாமி காலேஜை படித்தான். எங்கள் அப்பாலாம் என்கிட்ட பேச மாட்டார். சரி, ஏன்பா பேச மாட்டாருன்னா, படிப்பில் 70 வாங்கியிருக்கானா, சகோதரி 90 வாங்கிக்கலாம். அப்படி எடை போடுறோம். நம்ம தரத்தை பார்த்தோமா? இந்த வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல புத்தகமா எழுதிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த அவர் 100 கணக்கில் போடல. அவர் ஸ்கேல் என்னன்னா 0,000 ஸ்கேல். ஆனால் கணக்கு பெர்சன்டேஜ் அதே தான். 200 வந்தால் 20%. அதனால 100 கிடைக்கல, எனக்கு 200 கிடைச்சிருந்தா அவர் ஸ்கேலில் நீங்கள் 200 வாங்கினாலும் 20% தான். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான ஜனங்கள் 85க்கு மேல இருக்கிற சதவீதம் 200க்கு மேல தேரல உலகத்திலே. அவர் பெயர் போனவர் வல்லுனர். 200க்கு மேல தேரலையா. அந்த குணத்துல கேடு, சண்டை, சச்சரவு, கோபம், வைராக்கியம், அசுத்தம், பொய், ஏமாற்றம், வேசித்தனம், இதெல்லாம் இருக்கிறவங்க 85 மேல சதவீதம் அப்படியேதான் கிடக்குறாங்களாம் சரித்திரத்திலே.
வேதத்தில் அதான் நான் சொல்லியிருக்கேன். அவர் ராஜ்யத்துக்கு போகிற வழி குறுகிய வழி. உண்மைதானா? அகல் வழி கிடையாது. அகல் வழினா சுலபமாக போகலாம். என்ன மாதிரி ஆளும் கனமாக இருக்கிறவங்கன்னா அகல வழினா ஈஸியாக போயிடலாம். சின்ன பாதை வந்ததுன்னா நம்மளாம் கஷ்டப்படணும், உடம்பு பெருசாக இருக்கிறதுனால. உண்மைதானா? அப்போ அவ்வளோ வழக்கத்தை சொல்லியிருக்காரு இயேசு. அப்போ பாருங்க, 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாரி, இருங்க 16ஆம் வசனம். 3:16. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உதைத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகளுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதையும் நல்ல ஆழமா பாருங்க. வேத வாக்கியம் எல்லாம் 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 தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவி நமக்கு அருளப்பட்டதே தேவ வாக்கியம். ஒவ்வொன்று வார்த்தை நல்லா படிக்கணும். பள்ளிக்கூடம் நல்லா படிக்கிறீங்களா? நீங்கள் படிக்கிறீங்களா? இதையும் நல்லா படிங்க. இதை விட்டுட்டு பள்ளிக்கூடம் மட்டும் படித்தீங்கனாலும் இந்த வாழ்க்கையின் வளர்ச்சி வராது. அது மனசில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அது சம்பந்தம். அவங்க மட்டும் இல்லை, அவங்க சின்னதாக இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டான். இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு தெரியும், அவங்க புதுமுகம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு அருளப்பட்டிருக்கு? ஒரு கருத்து அதில் இருக்கு. எதனால அருளப்பட்டிருக்குன்னா, அது தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, சரிங்களா, எல்லா தேறினவன், அதனால முதிர்ந்தவனாக மாறணும்னா அந்த வசனம் தான் வாழ்க்கை. அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறை வைக்கிறோமோ முதிர்ந்தவனா மாற முடியாது. முதிர்ந்தவனா வயதானவன்னு நினச்சிடாதீங்க. சார் மாதிரி ஆனோன்னா வெள்ளை தாடி வந்தோன்னா முதிர்ந்து கிறிஸ்துவனா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சி வர்றதுனால தான் இப்படி இருக்கிறோம். இன்னைக்கு பேசுறது இப்படி பேசுகிறோம். வாலிப வயசுலேருந்து இப்போ கடைப்பிடிக்கல, அப்போ கடைப்பிடிக்கும். அது எங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக ஆகிப்போச்சு. எத்தனையோ மனிதர்கள் மக்கள் மாறுகிறதை நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்திலே நாங்கள் அனுபவிக்கிறோம். முரடானவன் மாறுறான், கோபக்காரன் மாறுறான், குடிகாரன் மாறுறான். ஏன்னா அந்த ஆவியின் வார்த்தையை நம்மள அனுமதித்த, அதையே நமக்கு பொக்கிஷமாக கொண்டு அதிலேயே தானித்து, அதே போலவே நாமும் மாற வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை சிறு வயதிலிருந்து கொண்டு வாழ்ந்ததினாலே தொடர்ச்சியாக அவ்வண்ணமான நறுமணமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பிறரை உயர்ந்த தரத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வாழ்க்கையாக மாறி போச்சு. அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை பிறரை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மேல் பக்கத்தை கொண்டு வந்துட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய இது மாதிரி நான் கேள்விப்பட்டது உண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாரை வந்து 2 வார்த்தை கேட்டவொன்னு 2 வார்த்தை கேட்டு பேசிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட உட்கார்ந்தாலே 2 வாரம் உட்கார்ந்தாலே இனி அந்த மாதிரி வாழ்வே வாழ முடியாது, வேற ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிற சாட்சிகள் அதிகமாக இருக்குது. எதை பார்த்து சொல்கிறாங்கன்னு தெரியாது. சின்ன பிள்ளைங்க கூட நம்ம நேராக உட்காந்து கூட பேசலாம் கூட, அவங்களும் நம்ம பின்பற்ற வழியை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நறுமணம் அதிகமாக இருக்கு. அந்த நறுமணத்தை யாரும் தடுக்க முடியல. அந்த நறுமணம் எதுல இருந்து வந்துதான்? அந்த ஆதியில இருந்த வார்த்தையினால வருது, அந்த ஜீவனாய் இருந்த வார்த்தையிலிருந்து வருது, தேவனாய் இருந்த வார்த்தையிலிருந்து வருது, தேவனுடன் இருந்த வார்த்தையிலிருந்து வருது. அந்த உயிர் நம்மள உயிரா மாறுது. அந்த உயிர் தான் வெளிச்சமா மாறுது. அந்த வெளிச்சம் அவர்களுக்கு விளக்கத்தை தருகிறது. இருள் நிறைந்த உலகத்திலே, குழப்பம் நிறைந்த உலகத்திலே அவர்களுக்கு தெளிவு தர முடியாத இருக்கும் நிலையிலே நம்முடைய வாழ்க்கை அங்க போய் பொக்கிஷமாக அவர் பக்கம் நிற்கிறது. அதிலே தேவனுடைய மகிமையை அவர்கள் காண்பதற்காக வாய்ப்பாய் நாம் மாற வேண்டும். தொடர்ந்து என்ன சொல்றாரு? ஒண்ணு
வரட்டுறோம். மார்க் வாங்கினா இத்தனை மார்க் வந்தால் தான் தகுதி. அந்த பையன் சொன்னது மட்டும் இல்லை, பெங்களூரில் ஒரு ஸ்கூல் படித்த பொண்ணு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து சேர்ந்தது. அப்போ அதுக்கு ரொம்ப ஆர்வமாக படிக்கணும்னு இருக்கு. அப்போ அவங்க ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் கேட்குது, இது வாங்குறது வந்து 80 மார்க், அந்த பையனாவது 70 வாங்கினான், அக்கா 90 வாங்கினான், இவங்க 80 வாங்கிட்டு ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய் கேட்டாங்களாம். இது மாதிரி அந்த அவங்களுக்கெல்லாம் 90 மார்க்கெல்லாம் வாங்குறவங்க மாதிரி அது மாதிரியெல்லாம் கேள்விகள் எங்களுக்கு கூடுங்கள் அல்ல, இதெல்லாம் இல்லை உங்களுக்கெல்லாம் கிடையாது, இது அந்த 90 மார்க் வாங்கினவங்களுக்கு தான். நொந்து போய் கல்லூரி வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு உயிர் வருது நாங்கள் பேசுகிற பேச்சில். அது வரைக்கும் அது 80 வாங்கினாலும் அதை தட்டி கழிச்சுட்டான், அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அப்போ இவ்வளோ வரட்டும்ல, ஏன் நம்ம வாழ்க்கையை வரட்டக்கூடாது? அவங்கெல்லாம் நல்லா படிக்கணும், தேரணும், ஏன்னா தேறினவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கணக்கு வச்சுக்கிறோம். ஏன் நம்ம மேலே வைக்கல? முதல்ல நம்மள ஆரம்பிக்கலாம்ல. அப்போ தேவனுடைய வசனம் இத்தனை நீதிமொழிகள்லேயே 930 கிட்ட இருக்கு, கணக்கு பார்த்துக்கோங்க. நான் தோராயம் தான் சொல்கிறேன். நாளைக்கு பிரசங்கர் தவற சொன்னான்னு கணக்கு போட்டு அந்த கூகுளில் பார்த்துட்டு அந்த ஐடிஎம்மாக பார்த்துட்டு இவர் தவற சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதனால தோராயம் தான் சொல்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் முன்கூட்டியே. அப்போ இத்தனை வசனத்துடைய கருத்து இருக்கு. எதில் தேர்ச்சி பெற்றோம்? தேர்ந்தவங்களா இருக்கிறோமா? ஒவ்வொரு வசனத்தையும் கவனமாக கவனிக்கிறோமா? அதில் இருக்கிற குணம் அடங்கி இருக்குன்னு பார்க்குறோமா? இப்படி தான் பார்க்கணும். ஆசிட் டெஸ்ட்னுவாங்க, அந்த மாதிரி பார்க்குறோமா? இல்லைனா ஏதோ பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் சண்டே வரும், ஐயா வருவார், பிரசங்க இல்லை, இந்த ஐயா சொல்கிறேன், இந்த ஐயா வந்து பிரசங்க பண்ணுவார், அப்புறம் கேட்டுக்கிட்டு அப்புறம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்ச்சி அடைவதற்கு சுலபம் கிடையாது. என்றென்றும் செய்ய வேண்டிய கடமையை வாரத்திற்கு ஒரு வாரம் செய்தீர்கள் என்றால் வளர்ச்சி எவ்வண்ணமாக வரும்? நீங்களே சொல்லுங்களா. டாக்டர் 3 நாளைக்கு மருந்து சாப்பிட்டு 5 நாளைக்கு மருந்து சாப்பிட்டு கொடுக்குறாருல்ல. இந்த காலத்தில் இந்தியாவிலேயே இந்த ஆன்டிபயோட்டிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சொல்கிறாங்க. அப்போ 3 நாள் கொடுக்க வேண்டியது இப்போ வழக்கமாக போனால் 3 நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ 5 நாள் கொடுக்குறாங்க. 5 நாள் கொடுத்துட்டு 3 நாள் சாப்பிடுங்க, சரியாயிடுச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியே கையிலேயே கொடுக்குறாங்க. எதனாலனா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸுக்கே உடம்பு வந்து இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்ட் ஆகுது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்ட் ஆகுது, குணம் அறையில அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த 3 நாள் கொடுத்ததையும் 1 நாள் சாப்பிட்டு நல்லா வந்துருக்குங்களா? மனைவி கூட சமீபத்தில் கொடுத்தாங்க. அவங்க 3 நாள் கொடுத்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. 3 நாள் சொல்லுவாங்க, 5 நாள் வேணா வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்மசிஸ்டே சொல்லுவார், 5 நாளுக்கு வாங்கிக்கோங்க சார். எனக்கும் நமக்கு மறுபடியும் மருந்து கிடைக்கும், ஏன் போகணும், அந்த மருந்தை வாங்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அப்புறம் மனைவி வந்து 3 நாள் 4 நாள் சாப்பிட்டு அப்புறம் சொன்னாங்க, நான் மருந்து விட்டுட்டேன். எனக்கும் ஒரு பயம், ஏன் விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை 4 நாள் நான் சாப்பிட்டேன், சரியான மாதிரி இருக்குது, அவனையும் விட்டுட்டாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். ஆனால் 3 நாள் கொடுத்த மருந்தை நீ 1 நாள் போனா நீ ஏன் டாக்டர் கிட்ட போன? அவர் சொல்றதை கேட்க விடணும்ல. அவர் சொன்னதை 1 நாள் மட்டும் செஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா அப்போ உனக்கு குணம் எப்படி வந்து சரி வரும்? நலன் வருமா? வராது. ஏன்னா சொன்னதை கேட்கலையா? கேட்காம நீ நினைச்சுக்கிற உன் வாழ்க்கை உயிருமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. தேர்னா ஆகணும்னா இந்த வசனத்தை படிக்கிறதா செய்யும். சின்ன வயசுலேருந்து படிக்கிறது நல்லது. உன் பாடத்தை படிக்கிறதோட இதை நிறையா படிச்சுக்கோ. படிக்காதன்னு சொல்லலை, ஆனால் பாடத்தை படிக்கிறதோட இதை நிறையா படிச்சுக்கிட்டா தான் நீ வந்து நல்ல அஸ்திபாரத்தில் இருப்ப. உன் வாழ்க்கையினால விளைவு வரும். அதெல்லாம் சம்பாத்தியம் தான் வரும், விளைவு வராது. உன்னை பார்த்து எவனும் மாற மாட்டான். உன் சம்பாத்தியத்துக்கு வேணா உன் பின்னாடி வருவான். இப்போ நிறையா பட்டம் படிக்கிறாங்கல்ல, கல்யாணம் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு. பட்டம் எதுக்கு? கல்யாணம் நல்லா ஆகணுமா? இப்போ அதுதான் நல்லா படித்து முடிச்சிரு, சீக்கிரம் முடிச்சிரு, அதில் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு வீட்டில் பேசிக்கிறாங்க.
எங்க வீட்டில் இல்லை பொதுவாக. ஆனா கடவுள் எதுக்கு முக்கியத்துவம் தர்றாருன்னா இதுக்கு தான் முக்கியத்துவம் தர்றாரு. அவருடைய வாழ்க்கையே உயிர் கொண்டு இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு அவர் வழிகாட்டியா வைத்து அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து அவருடைய சரீரத்திலே பாவம் அறியாத சரீரத்திலே பாவத்துக்கு பலியான அந்த இயேசு நம்முடன் பேசுகிறார். அசட்டையாக இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துவோம். ஏன்னா அவர் விரும்புறது என்னன்னா எல்லா நற்கிரியை செய்த தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்ற. சும்மா அவங்க அழைத்தது மட்டும் இல்ல, அழைத்தது ஒரு காரணம் இருக்குங்களா? இப்போ கம்பெனியில் உங்களை வேலையில் சேர்த்துட்டு சும்மா உட்கார வைக்கிறதுக்காக செதுக்கிறான் இல்லைல்ல, ஒரு நோக்கத்தோட தானே சேர்க்கிறான். அடுத்தபடி போகணும்ல, அதையும் மனசுல வச்சுக்கோங்க. தேறினவர்களா ஆனா மட்டும் போதாது, நற்கனியை தருகிறவர்களாக நம்ம மாற வேண்டும். நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, காலத்தை வீணாக்கிறீர்கள். அவர் அழைத்த நோக்கம் உங்களிலே நிறைவேறுகிறதா என்பதை கணக்கு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு முக்கியமானவர்கள். அதனால்தான் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்காக அவர் பிதாவின் மத்தியிலே அவர் நமக்காக பலியாக மாறி, நம்ம கொடுக்க முடியாத பலி அவர் கொடுத்தாரு. அப்ப எவ்வளோ அவரை முக்கியமா நம்ம மனதில் வச்சு பின்பற்றணுங்களா? நமக்காக செய்தார். அப்ப நம்ம பாடுபட வேண்டிய தண்டனையை மீட்குவதற்காக அவர் இரக்கம் செய்து அன்பினாலே இவ்வண்ணமான முழுமையான ஒரு விடுதலையை பரிசுத்த ரத்தம் அவர் சிந்தினார் ஒப்பந்தம் செய்ய. அப்ப எவ்வளவு கடனாளியா நம்ம இருக்கணும்ல? தொடர்ந்து என்ன சொல்லுது பாருங்க இந்த வசனம். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமாக உள்ளது. அப்ப என்ன கணக்குன்னா, அது இருக்குன்னா அப்ப நமக்கு இது தேவைதான். இல்லை எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அவர் அதெல்லாம் நியமித்து தான் அந்த வார்த்தையை ஆவியினாலே கொண்டு வந்து நம் முன்னாடி நிறுத்துறாரு. முழுமை ஆறுவதற்காகவும் கனி தருவதற்காகவும் உபதேசம், ஞானம், நீதிமொழிகள் உபதேசம் இருக்கு, நாங்க கொண்டு போறோம். அப்ப நீதிமொழிகள் உபதேசம் இருக்குன்னா அதை டப்பு டப்பு டப்புன்னு மனசுல வச்சு மனப்பாடம் பண்ணி சொன்னா மட்டும் போதாதுங்க. அந்த ஞானத்துல வளரணும். அது ஒவ்வொரு வார்த்தையும் தங்க மாதிரி அவ்வளவு தெளிவா விளக்கம் தருது. மூடனுக்கும் ஞானிக்கும் வித்தியாசம். அந்த வித்தியாசமான அந்த கருத்தை புரிந்து மூடன் ஞானி, ஃபூல் வைஸ்மன், அதுக்கு பாடம் இருக்கு நிறைய. உபதேசம், யாரு மூடன் யாரு ஞானி. அப்ப மூடனுடைய பாதையில நம்ம நடந்தோம்னா என்ன ஆயிடுவோம்? என்ன ஆகும்? விக்கெட்னா துன்மார்க்கன். மூடனோட பாதையில நடந்தோம்னா துன்மார்க்கனா போய் முடிவோம். ஞானியின் பாதையை தேர்ந்தெடுத்து நடந்தோம்னா என்ன ஆகும்னா நீதிமான் ஆயிடுவோம். அப்ப 900 சில்லற உபதேசம் அதுல இருக்கு. அப்ப 4 பிரிச்சா என்ன ஆகும்? 1000 4 பிரிச்சா என்ன ஆகும் சிஸ்டர்? 250. நான் சும்மா தோராயமா கணக்கு சொல்றேன். நான் அக்கௌண்டன்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கணக்கு தெரியும் நான் நல்லா. ஆனால் டீச்சர்மாருக்கும் நல்லா கணக்கு தெரியுங்களா? 250. அப்போ 250 4 பிரிவாக பிரிச்சிங்கன்னா தோராயமாக சொல்கிறேன். மூடன் ஞானி. யார் மூடனாக இருப்பான்னு சொல்ல 250 வார்த்தை இருக்கு. யார் ஞானியாக இருப்பான்னு சொல்றதுக்கு 250 வார்த்தை இருக்குது, வசனங்கள். தம்பி புரியுதுல? அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்? மூடன் என்னென்ன ஆவான்? துன்மார்க்கனை மாறுவான்.
அப்போ எப்படி மூடம் வந்து துன்மார்க்கம் ஆறன்னா அது ஒரு 250 வச்சுக்கலாம், ஒரு தோராய கணக்கு சொல்கிறேன். ஏன்னா ரெண்டும் தெரியணும். இது செஞ்சோம்னா மூட மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலன்னா நம்ம அந்த கடைசியில் போயிடுவோம், துன்மார்க்கனாக மாறி விடுவோம். அப்போ சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே எத்தனை துன்மார்க்கம் கிடைக்கிறான், அதில் ஒன்று மாதிரி ஆயிடுவோம். ஆனால் பெரும்பாலும் நானே செடி நிறைய வாங்குவேன். அந்த செடி வாங்குறதுலையும் வித்தியாசமாக இருக்க செடி வாங்கணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது. எங்கே சார் நான் இது பார்த்ததே இல்லை, அது பார்த்ததே இல்லை, அது பார்த்ததே இல்லைன்னா, ஏன்னா நான் கடையில் போக வச்சேன் எல்லாரும் வாங்குற செடியை வாங்கலை, வித்தியாசமாக இருக்கிற செடியை தான் பார்த்து வாங்குறேன். ஏன்னா வித்தியாசமான செடி வந்து ஒன்றும் ரொம்ப அருமையாக இருக்குது. மூட நிறைய இருக்கிறான், அதில் நீயும் சேர்ந்துக்கிட்டேன்னா உனக்கு என்ன வேலை? துன்மார்க்கனை மாறிட்டு நிறைய துன்மார்க்கம் ஏற்கனவே இருக்கிறான். எந்த பக்கம் பார்த்தாலும் துன்மார்க்கம் இருக்கான். பொய் சொல்லாத வேணா பார்த்துக்கிறீங்களா சார்? நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யலாம், சாதாரணமாக கிடைக்கிற காரியம் கிடையாது. கோபம் அடையாதவன் இருக்கான்னா கிறிஸ்துவனும் கோபம் அடைகிறான். எனக்கு ஒரு ஐயா தெரியும், அவர் இருக்காரு, அவரும் பாஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நான் பாஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு வர கோபம் அல்ல. நம்ம வந்து முதிர நேரம் வந்து நல்ல வளர்ச்சி ஆகும், கடவுளை பூரா ஆறோம்னா அவங்க கோபம் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன இப்போ எங்கே வசனத்தை படிக்கிறாங்க என்னன்னே தெரியல. இல்லை உண்மையாக சொல்கிறேன், நடக்கிறத சொல்கிறேன். இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் அதே மாதிரி தான் இருந்துக்குது. ஏன்னா இயேசு காலத்திலே நிறைய பேர் இருந்துக்கிறாங்க அவங்க மாதிரி ஆடையை போட்டுக்கிட்டு. அப்போ 250 வசனம், 650 வசனம், 250 வசனம், 250 வசனம். மூடன் துன்மார்க்கன், ஞானி நீதிமான் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கு. அப்போ இதில் வந்து முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம முழுமையாகிறதுக்கும் தேறினவர்களாக மாறுவதற்கும் அவங்கள பார்த்தாவே சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறவன் இவங்கெல்லாம் வேறு மாதிரி சிந்திக்கிறவங்க, குழப்பம் இல்லாமல் வாழ்கிறாங்க. நான் போன வாட்டியே சொன்னேன், எங்கன்னா சவால் விட்டாங்க ஒரு அம்மா, எப்படி இதை கல்யாணத்தில் சண்டை போடாமல் இருக்க முடியும்னு சொல்லி சொன்னா இல்லையா? அடித்து சொல்கிறாங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க தான். ஆனால் சாட்சி என்ன? அவங்க விளக்கமெல்லாம் சொல்கிறாங்க, தத்துவமெல்லாம் சொல்கிறாங்க. திருமணம் சண்டை போட்டு உறவு ஒப்பந்தம் ஆறது தான் திருமணன்றாங்க. நான் சொல்கிறேன், நான் 35 வருஷமா நான் தெரியாத பொண்ணா லவ் மேரேஜ் கிடையாது, அது சொல்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்னா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணுறது. நாங்கள்லாம் தெரியாமல் கண்ணு முன்னவங்களா நம்பிக்கையில் விசுவாசத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனாலும் உறவில் வந்து ஒரு வாட்டியும் சண்டை போட்டது கிடையாது இன்னி வரைக்கும். ஆகஸ்ட் 16 35 முடிஞ்சு போடுது. அந்த அம்மாக்கே அதிர்ச்சி வந்துருச்சு. அவங்களும் என்ன மாதிரி வளர்ந்தவங்க தான், அவங்க கணவனும் பக்கத்துலேயே இருக்கிறாரு. நான் இந்த அபிப்பிராயத்தை சொல்கிறது அவங்க வந்து சவாலாக எனக்கு கேட்குறாங்க, எப்படி முடியும்? அது தத்துவமாக வார்த்தையில் அது அடங்கி இருக்க, சண்டை போடுறது இருக்குது கல்யாணம்னு சொன்னால் அப்படின்னு பேசுகிறாங்க கிறிஸ்தவர்கள். 1 கொரிந்தியர் 13 போட்டிருக்குல்ல, 1 கொரிந்தியர் அன்பை பற்றி தெளிவாக 13ஆம் வசனத்தில் எத்தனோ பிரசங்கத்தில் நம்ம கேட்டுக்கிறோம், சினமடையாது பொறுமையாக இருக்கும். இதெல்லாம் மறந்துட்டோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படியோ உலகத்தார் போல பழகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது சொன்னாலும் அவங்களுக்கு புத்தியில் வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களால நம்பிக்கை இல்லை. அவங்க என்கிட்ட போராட்டம் பண்ணுறாங்க. அது கணவர் அப்புறம் சொல்கிறாங்க, என் கணவன் வந்து வீட்டு விட்டு போனால் அப்புறம் சொல்லுவார், 1.5 மணி நேரம் வண்டியில் போயிட்டு இருக்கச்ச ஏன் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணுற, அவர் தான் ஒரு கருத்தை சொல்கிறாரு, கருத்தையாவது கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆனது என்னன்னா சாட்சி. நீங்கள் எங்கள் மாமியார் இவ்வளோ நம்புறீங்களே அந்த தத்துவத்துக்கு வேற, அவங்க தத்துவத்தை கேட்டீங்க, அவங்களால சொல்ல முடியல அந்த தத்துவத்தை. எத்தனை முறை நான் சண்டை போட்டேன், 6 வருஷம் 5 வருஷம் அவங்க கூட இருந்திருக்காங்களே, எத்தனை முறை சண்டை போட்டேன் அப்படின்னு நீங்களே கேளுங்களா அப்படின்னு சொன்னேன். நான் அவங்க கூட தானே இந்த வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு மாமியார் டக்குன்னு சொல்லிட்டாங்க, இவர் சண்டை போட்டதே இல்லை என் மகளோட. இவங்க ஒரு சாட்சி பார்த்தாது, நம்மெல்லாம் சட்டமாக படிச்சிருக்கோம்ல, ஒரு சாட்சி இல்லை 2 சாட்சி. அப்புறம் அங்கே இருந்த நர்ஸையும் கேட்டேன், எத்தனை மாதமா நீ வீட்டில் இருந்த? 5 மாதம், நான் 6 மாதம் இருந்தேன் அப்படின்றாங்க.
நீ எத்தனை வாட்டி நான் என் மனைவியோட சண்டை போட்டதை பார்த்தா ஒரு நேரம் கிடையாதுன்றாக்கா சாட்சி எடுத்து வந்து அவங்கள வந்து திருத்தம் செஞ்சான். இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் வந்து பேசுங்கண்ணா, எனக்கு நேரம் இல்லைங்க, இருக்கிறவங்ககிட்ட பேசி அவங்க மாறினா போதும், அங்கே வந்து பேசுகிறதுக்கு அவங்க வேறு எவனாவது ஊழியக்காரங்க இருப்பாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நம்ம பேருக்காக வாழ்கிறோம். நம்ம பக்கம் இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை அமைந்தவங்க, குடும்பமாக விலாசத்திலே அமைகிறவர்கள், அவர்களும் நம்மளை போல மாறணும். இதுக்காக தான் இயேசு வந்தார் என்றதை நான் உணர்ந்ததுனாலே அவர்களுக்கும் அதே கதையை சொல்லி அவர்களுடைய மாற்றத்தை பார்ப்பதற்காக தான் இருக்கிறேன். நான் இங்கே போயிட்டு ஏரோப்ளைனை போட்டு காசு செலவு பண்ணி உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் வீட்டை ஒரு மாதம் ஒரு வாட்டி பேசணும், இந்த மாதிரி இருக்குதா? நான் தொடர்ச்சியாக வர்றது அதே ஒரு நோக்கம்தான். 3 வருஷம் கிட்ட வந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். 2003 வந்துட்டு இருக்கேன். சாரம் சும்மா இறங்க 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 போக 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 தான் அந்த மனம் மாற மாற கடவுளுக்கு மகிமை வருது. சாதாரண ஆள் கிடையாதுங்க. நம்ம ஆதாமனுடைய வித்து. கடவுள் சொன்னதெல்லாம் மறுத்துக்கிட்டு ஒதுங்கி கிடந்தோம்ல, இன்னைக்கு அதே மாதிரி தானே இருக்கிறோம். இதெல்லாம் மாறணும்னு சொல்லி நம்ம மத்தியில் கிரியை செஞ்சுட்டு இருக்கிற ஆவியான இன்னைக்கும். ஆனால் மாறவும் இருக்கிறான். நேற்று கூட சாட்சி கேட்டான். ஒரு பையன் என் கூட வேலை செய்கிறான் எங்கள் அறக்கட்டையில். கோபம் வந்தால் என்ன கோபம், அவன் 2 மிக்ஸு, கேத்தலிக்கும் ப்ராட்டஸ்டன்ட் மிக்ஸு. அம்மா ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம். பையன் நல்ல குணம், ஆனால் கோபம், முட்கோபம். அப்போ என்ன, அதை மனைவி வந்து யோசிக்கிறா, கல்யாணம் பண்ணவன் சரியா, 2 பிள்ளைங்க ஏற்கனவே இருக்காங்க. இவ்வளோ கோபம், அன்பு வரும், கோபம் தனியும் நினைச்சோம். ஒன்றும் தனியிலே சூடாக தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வருது, இவங்களுடைய இருக்கணும். அப்போ எனக்கு கேள்வியில் வந்தது, மற்றபடி வேலையெல்லாம் நல்லா செய்கிறான், அதனால தான் வேலையில் வச்சுருக்கோம். எனக்கு ஒரு பாரம் பிடிச்சது பாருங்க, சுமார் 1 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாரம். நம்மளை மாற்ற வந்தார், இது மாத்திரை வைத்த கர்த்தரை வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இவன் வாழ்க்கை ஏன் ஒன்றும் மாறல, அதில் தடை ஏன் வருது, அவன் குடும்பம் அழிகிறதுக்கான ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கே, 2 பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்லி அன்னைக்கு வண்டி ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் இவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சது பேச்சு. சபைகள்லாம் போறியான்னு கேட்டான். போகிறேன் அப்படின்னாப்ல. எந்த சபை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பேச்சை தொடர்ந்து இத்தனை நாளாக வச்சு இப்போ அந்த குடும்பத்திலே 4 பேரும், மனைவி, புருஷன், 2 மகள், 2 பிள்ளைகள், 10ல் 1 படிக்குது, ஒரு பிள்ளை மலையாளம் பேசும், ஒரு பிள்ளை ஆங்கிலமும் தமிழும் பேசும். மனைவி மலையாளம் பேசும். அவர் வேதகத்தை கொடுத்து போன வாட்டி நான் இங்கே பேசிச்ச முதல் முறை தன்னுடைய மனைவி சத்திய வசனத்தை கேட்கறதுக்கான ஆர்வம் கடவுள் அவர் இதயத்தில் உருவாக்கிட்டார். இப்போ நேற்று கூட கேட்டேன், நேற்று அங்கே இருந்த அந்த சென்டரில், ஏன்னா அவர் வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அவர் சாட்சி சொல்ல வச்சான், அவர் குணம் எப்படி மாறினதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், சண்டை போடுறவங்க பக்கத்தில் இருக்காங்க, அவன் ஒய்ஃபை சொல்லலை, ஊரில் இருக்காங்க, ஆனாலும் நான் தனிஞ்சு போகிறேன் அப்படின்றாரு. அப்புறம் அவன் மனைவி கிட்ட கூட, நீ என்னம்மா சாட்சி சொல்கிற உங்கள் கணவனை பற்றி? டக்குன்னு சொல்கிறாவா, எல்லாம் மாறிட்டாங்க, அவங்கெல்லாம் நல்லா மாறிட்டாங்க, நான் தான் ஒன்றும் மாறணும் அப்படின்னு. கர்த்தர் செய்யும் கிரியை, தாத்திரசத்தை உருவாக்கின, தண்ணீரிலிருந்து உருவாக்கின தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம்மை குணப்படுத்துவார். அவர் நம்முடைய பாவங்களை கழுவது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பு தந்து நம்மை அவரை போலவே மாற்றும் சக்தி உடையவர். மகிமையின் தெய்வம் அவர்தான். அதற்காக தந்தப்பட்ட வசனம் தான் உபதேசத்திற்காகவும், நம்மளை கடிந்து கொள்வதற்காகவும், நீதியை படிப்பித்ததற்காக, சீர்திருத்ததுக்காகவும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு செடியை வளர்க்கணுனாலே எவ்வளோ பார்த்து அது பூச்சி எந்த வருதா வரலையா, உரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்றைக்கே நான் காலையில் போன வாட்டி நான் இப்போ இருக்கிற செடிகள்லாம் என் கண் பார்வையில் இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன். என் நர்ஸு கண் பார்வை அந்த ரூம் அந்த பக்கம் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட போகும்போதுன்னா அதில் வந்து களையெல்லாம் வந்துருச்சு. களையெல்லாம் எடுத்து வையுமா, உரம் போடணும்ல,
அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டதுக்கு செக்கலெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொன்னது. அப்புறம் நான் போய் இன்னைக்கு உரம் போட்டு தண்ணி லேசாக பாய் எத்தனையோ காரியம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு செடியை வளர்த்து செழிப்பாக வளர்க்கணும். நான் அப்போ நம்மளை மாதிரி ஆதாமின் வித்து அதிலே ஊறினவர்கள், அந்த பாவத்திலே பிறந்தவர்களை மாற்ற வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஏனென்றால் அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறவர், ஆவியாய் இருக்கிறவர், தேவனாய் இருந்தவர், நம் மத்தியிலே ஒளியாய் வந்து ஜீவனாய் வந்திருக்கிறார். அதை ஒதுக்கி வைத்தால் நம் வாழ்க்கை உயிர் பெறுவதற்காக முடியவே முடியாது. நாம் மண்ணில் பாவத்தில் பிறந்தவர்கள். அதனாலதான் அந்த உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமான உள்ளவை தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, நம்ம போலாம் 15ஆம் நீதிமொழிகளில் போலாம். 15ஆம் நீதிமொழிகள்லேயே பார்த்தீங்கன்னா, நான் 11 20 வரைக்கும் நான் வாசிக்கல, நீங்கள் வீட்டில் வாசிக்கணும். நான் சொல்கிற முறையில் கூட அறிஞ்சு வாசித்தீங்கன்னாலும் நல்லது தான், நீங்கள் பிரியமான வாசிக்கல வாசித்தாலும் நல்லது தான். அது கடைசியில் என்ன ஆகணும், அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறணும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. 2ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். இதுல 2 விளக்கம், 2 வகையான மனிதர்கள் பத்தி சொல்லுது. கரெக்டா? ஒருத்தன் ஞானி, ஒருத்தன் மூடன். ஞானிய நாவு அறிவை உபயோகப்படுத்தும். பாருங்க, அப்போ டிக் போடணும். நீங்கள் என்ன செய்யணும்னா, வீட்டில் போயிட்டு லிஸ்ட்டு போடுங்க, அசைன்மெண்ட் மாதிரி எடுங்க. சீரியஸாக படித்தா தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். அசட்டையாக படித்தவனும் பரீட்சையில் பாஸ் ஆக முடியாதுங்க. அது இந்த உலகத்தில் நடத்துகிற பரீட்சைனாலும் சரி, இந்த பரீட்சைனாலும் கவனம் இல்லாமல் உள்ள உட்காந்தோன்னா 40 மார்க் தான் வாங்குவோம். அதுலேயும் தேர்ச்சி பெறத்துக்கு 3 மார்க் கொடுத்தா தான் 40 வரும். ஏன்னா அசட்டையாக படிக்கணும். அதே நேரத்தில் விவேகமாக படிக்கிற மனுஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் முன்னேறான். அதனால இதெல்லாம் ஒரு பெரிய சிரமம் கிடையாது. எத்தனையோ பேர் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. இது மாதிரி காரியங்களில் படிங்க, புக்கை எடுங்க, பையுங்க, பிரித்து பாருங்க, ஒரு வார்த்தையை பாருங்க. பெரிய காரியம் கிடையாது, ஏதோ பெரிய கோபுரத்தை கட்டுற மாதிரி இல்லை. இது வந்து ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நம்ம பிள்ளைங்க தேர்ச்சி பெறுவாங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னா, இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கடவுளை பார்த்துக்குவாரு. அவர் கை விடுறவர் கிடையாது, அவர் பார்த்துக்குவாரு. நீங்க ஏன் மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறீங்க? அது வந்து குழப்பம் இருக்கிறதுனால தான் நம்ம மண்டையை உடைக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை உணர்ந்துருந்தோம்னா சரியானபடி முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அப்போ அவர் பார்த்துக்கிறாரு. அப்போ சுலபமான வாழ்க்கை வாழும், லகுவான வாழ்க்கையை தான் அவர் தர்றார் நமக்கு. அப்போ அந்த அந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வசனம் எடுத்துக்காட்ட நான் காட்டுறேன். ஞானிகள் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். அறிவை படித்த அறிவை உபயோகப்படுத்தும். இது செய்யாதனா அது ஒரு அறிவு, அதை பயன்படுத்துறது தான் ஞானி. செய்யாதுன்னு சொன்னதை போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் உட்கார மாட்டோம் ஞானி. நானும் எத்தனையோ ஆட்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். அவன் பக்கத்தில் உட்கார்ந்தா என்ன ஆகிடும்? பழைய ஆள் மாதிரி தான் இருக்கும். பேசுகிற வாசியும் அசிங்கமாக இருக்கும், செய்கிற பழக்கமும் அசிங்கமாக இருக்கும். என் நண்பன் தான் யா, வாழ்ந்தேன் தான், அவனு கூட இருந்தேன், அவனுடைய தலைவனாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன தொட்டதுக்கு அப்புறம் அவனை விட்டுட்டு தான் நான் கலங்கிட்டேன். ஏன்னா அவனும் கிளம்பல, அவன் ஊர்லயே இருக்கிறான். இருக்கட்டும், நம்ம போற தேசம் போகலாம். இந்த பிரித்தறிவு இல்லைன்னா அழிஞ்சுதான் போவோம். அவன் கூடயே உட்கார்ந்துக்கிட்டு அவன் சொல்றதே கேட்டுக்கிட்டு அது ஞானமா? இல்ல, ஞானம் இல்ல. நம்ம வாழ்க்கையை பிரிப்பது, அவன் மேல அன்பு செலுத்து, உண்மை, அவனுக்காக அக்கறை காட்டு, அவனோட இணைஞ்சி
அவன் சிந்திக்கிறதே சிந்திச்சிருந்தேன்னா அவனுடைய குழப்பம் ஒன்றும் இல்லை வந்துடும். அந்த அம்மா நல்ல அம்மா தான். அவங்க தவறு, அவரை பற்றி நாங்கள் தவறு சொல்லி, எந்த அம்மா சென்னையிலேருந்து வந்தம்மா நல்லவங்க தானே. அவங்களுடைய சத்தியம் கேட்டோம்னா நான் அவங்கள போல மாறிடுவேன். அப்போ என் மனைவி அந்த சந்தோஷம் இருக்காது, அவங்கள மாதிரி மங்கன சந்தோஷம் தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒன்றும் இத்தனை வயசு வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவ விசுவாசித்ததோ அந்த கிறிஸ்துவோடைய வார்த்தை அவங்க சாரத்தில் இறங்கி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி வித்தியாசமாக இருந்திருக்கலாம். சண்டை போடாமல், சண்டை போட்டு அதான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அடல் டைட்டெல்லாம் இருக்குங்க, கப்பை 4 வாட்டி உடைச்சி ஒட்டினா அது அசிங்கமாக தானே இருக்கும், அது ஒட்டினா அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்களே நீங்கள். அப்படி உங்களுக்கு அது கண்ணில் அழகாக இருந்தால் நீங்கள் 4 வாட்டி இல்லை 8 வாட்டி உடைச்சி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் கப்பை உடைக்காம வச்சு நல்லா காஃபி குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படி தான் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருந்தது. சண்டை போட்டுக்கோ சேர்ந்துக்கோ. கொரிந்தியர்கள் அது மாதிரியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அன்புனா சினம் அடையாது, பொறுமையானது. இதெல்லாம் ஆழமான கருத்து, அது ஜீவனுடைய கருத்து. அது நம்மளை சரி செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது, சும்மா கல்யாணத்தில் வாசிக்கிறதுக்காக கொடுக்கப்படலை. நான் எத்தனையோ கல்யாணத்தில் இந்த வசனத்தை பார்த்து கேட்டிருக்கேன், சின்ன வயசுல இருக்குச்சு. இப்போ கல்யாணம்லாம் போகிறதுக்குள்ள நேரம் இல்லை, அழைப்பு நிறைய வரும், ஆனால் போக மாட்டோம், நேரம் இல்லை. ஏன்னா ராஜ்யத்துடைய காரியத்தில் ஈடுபட்டுக்கிறோம் இன்னைக்கு. அப்போ 2வது வசனம் பார்த்தாச்சு. 6ஆம் வசனம் பாருங்க. பாருங்க, அது போதும். ரெண்டு எக்ஸாம்பிள் போதும். இதுல புரியலன்னா அப்புறம் எப்பயும் புரியாது. 4 எக்ஸாம்பிள் வச்சாலும் புரியாது. ஏன்னா மனசு கேட்குற மனசாக இருக்கணும். அந்த உதாரணத்தில் என்ன வழக்கம் இருக்குது, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுல இது 2 வசனம் கூட அடங்கிருச்சு. இதில் 2ஆம் வசனத்தில் பார்த்தாச்சு, 6ஆம் வசனம் பார்க்குறோம். நீதிமானுடைய வீட்டில், நீதிமான் யாருன்னா ஞானியான செயலில் ஈடு தொடர்ந்து படுகிற மனிதன் நீதிமானாக மாறுகிறான். அப்போ அவன் வீட்டில் என்ன இது கேளுங்க, வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாம். அல்லேலூயா. இது யார் செய்கிறா? கடவுள் செய்கிறார். நம்ம செய்ய வேண்டிய கணக்கு என்ன? ஞானியாக இருக்குது. அப்போ 250 கணக்கு போட்டோம்ல, அப்போ 250 ஆலோசனை இருக்குன்னு சொல்கிறேன் நான் சுமார். அப்போ ஞானியாக இருக்குன்னா அந்த 250 ஞானமான பாதையில் கருத்தாக படித்து, இப்படி தான் நீங்கள் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். பாடமாக அப்படி தான் படிக்கணும், இதையும் அப்படி தான் படிக்கணும். நானும் சமீபத்தில் 5-6 தேர்ச்சி பெற்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேடம், கம்ப்யூட்டர் மேடம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுக்கிறேன். நான் எப்படி படிக்கிறேன்னா கவனமாக தான் படிக்கிறேன். 4 வாட்டி கேட்டு புரியுற அளவு வரைக்கும் கேட்டு, அதுக்கப்புறம் தான் ஜீரணமாக ஆனதுக்கப்புறம் தான் பரீட்சை எழுதி அதை தொடர்ச்சியாக நம்ம வேலையில் பயன்படுத்துறது. அப்படி படுத்தினால்தான் அது நம்ம ஞாபகத்தில் தொடர்ந்து இருக்கும். விட்டுட்டோம்னா அது மறந்துடும். அப்போ பழகிட்டே இருக்கணும். அப்போ எங்கள் தொழிலையே நான் செய்கிற தொழில், நான் என் மனைவியை செய்கிறது, சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் செய்கிறதுலேயே நிறைய வேலைகள் முன்காலத்திலேருந்து எப்படியெல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் அப்போ கழிச்சிட்டோம். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிறோம், அதை படித்ததுனால தான். அப்போ படித்து பயன்படுத்துறதுனால அதை தெரிச்சு பெறுறோம், அதை பயன்படுத்துகிறோம், அதில் இருக்கிற பயன்களை நம்ம ருசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை தரமாக மாறுது. இப்போ ஞானியினுடைய பாதையில் நடந்தோம்னா நீதிமான் ஆகும். நீதிமான் ஆனால் என்ன? அது வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. புரிஞ்சுங்களா? துன்மார்க்கன் அதுக்கு ஆப்போசிட். துன்மார்க்கன் அவன் என்னத்தை கடைப்பிடிக்கிறான்? இல்லை, அது கடைசி விளைவு. துன்மார்க்கன் என்ன செய்யறான்? மூடனா இருக்கான். மூடன், ஃபூலிஷ் மேன், வைஸ் மேன். அவன் ஃபூலிஷா இருக்கான். அவன் வாயை திறந்தாலும் புத்தி இன்னும் தான் வருது. அதுதான் பார்த்தேன் 2வது வசனத்தை, ஃபூலிஷ் மேன். அப்போ அவன் வாழ்க்கையில் என்ன போயிடுது?
துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. சபிக்கப்பட்ட வருமானம். மூடத்தனத்திலே எதற்கும் பயப்படாமல் சம்பாதித்த வருமானம் அது அழிவுக்கு நேரம் தான் கொண்டு போய் சேர்த்து. இந்த 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த தெளிவிலேயே நீங்க என்ன களத்தில் இறங்கி எல்லாரும் ஒரு புத்தகம் வாங்கி நான் விரும்புறது சொல்றேன். வீட்டில் ஒன்றுமா இதெல்லாம் ஒன்றும் பெரிய யாருக்கும் காட்டணும் இல்லை. இது இயேசுடன் எடுக்கும் உடன்படிக்கை, நீங்கள் எடுக்கும் உடன்படிக்கை. உங்கள் வாழ்க்கை நிறைவாய் வாழ வேண்டும் என்றும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக கனிகள் அதிகமாக இந்த உலகத்திலே இயேசு நியமித்தபடியே நடக்கும் வாழ்க்கையாக மாறுவதற்காகவும் உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தில் பிறக்கும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த வழிதான் ஒரே வழி, வேறொழி இல்லை. இதுக்கு நேரத்தை ஒதுக்காவிட்டால் வளர்ச்சிக்கு ஏதுவான சக்தி நம் வாழ்க்கையில வராது, தெளிவு வராது, குழப்பம்தான் இருக்கும். அப்பதான் ஐயாவை தேடி போகணும். போகாதீங்கன்னு சொல்லலாம். ஏன் உங்ககிட்ட இல்லையா வார்த்தை? அது படிக்கணும் அறிவு இல்லையா? அதை தெளிவா படிக்கணும், நல்லபடி படிக்கணும்னு சொல்ற மனசு உறுதி இல்லையா? பிள்ளைகளை கேட்கிறோமே, இத்தனை படிக்கணும் இத்தனை வாங்கணும்னு சொல்றோமே, ஏன் நம்மளை கேட்கக்கூடாது? நம்ம கணக்கு கேட்கக்கூடாது? அதனால என்னுடைய ஆர்வம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் each one of us become student of the Bible, the holy Bible. பரிசுத்தம் 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 என்று சொல்லும் அந்த தெய்வத்துடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்த வல்லமையுடைய அந்த வார்த்தை. அதை அஜக்கறதையே நாம் படிக்க கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமா நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவர் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 8ஆம், இயேசு கிறிஸ்து சொன்னது இது. இதையா தானியேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தட்டி கழிச்சிடுவீங்க. மத்தேயு சொன்னதை பாருங்க. மத்தேயுல எழுதியிருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை 8ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல, therefore ஆகையால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 7மா பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. போதும், இவ்வளவுதான் விளக்கம். வேற ஒன்றும் இல்லை. ராக்கெட் சயின்ஸ் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸும் கிடையாது. எதில் கட்டணும்? கல் மேல கட்டுறதுன்னு கூட கணக்கில்லை. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கல்லின் மேல் கட்டுகிறவன் போல் சமமாய் இருக்கிறான். இப்ப கல்லை தேடி அஸ்திவாரம் போடணும்ல, நம்ம மனசுல உறுதி வேணும். இந்த வார்த்தையை கேட்டோம்ல, இதுபடி நடக்க அந்த மனசின் ஆர்வம் வேண்டும். கட்டலைன்னா மண்ணில் கட்டின மாதிரி. சமீபத்தில் நான் ஒரு அறை உருவாக்கினேன் எங்கள் தோட்டத்தில். அங்கே என்ஜினியர் இருந்தார். என்ஜினியர் ஏதோ வேலைக்கு வந்திருந்தாரு. நான் பார்த்தேன், மனைவி நானும் போயிருந்தேன் எங்கள் தோட்டம் பார்க்கறதுக்கு. வேலை தோட்டம் தான் இருக்குது. அங்கே ஒரு பாறை இருந்தது, நல்ல பாறை, அகலமான பாறை, ஒரு அடிக்குள்ள மட்டுமா. அப்போ நான் சொன்னேன், இது பார்வைக்கு நல்லதாக இருக்குது, உட்காரலாம், பெரிய பாறை, இதில் எனக்கு ஒரு ஹால் ஒன்று எழுப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ தான் தற்செயலாக சந்தித்தேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே அவர்கிட்ட இருந்த ஜூனியரை வச்சு மெஷர் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் கல்லெல்லாம் நல்லா இருக்குது சார், நல்லா ஆழமெல்லாம்
அஸ்திபாரம் போட வேணாம், நல்லா நிற்கும், பெரிய வெயிட் ஷெல்டர்கள் கிடையாது, ஆள் தான் கேட்டுக்கிறீங்க, இந்த பாறையே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு போட்டார். நானும் முடிச்சுட்டு அந்த வேலையை பாறை. அப்போ அந்த வேலை எடுத்து செஞ்சவன் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அவன் என்னதோ குழி தோண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது நல்லா பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி எனக்கு செலவு வச்சுட்டான். சரிங்களா? அந்த ரூம் கட்டுறதுக்குன்னா எஸ்டிமேட் போட்டது 25 லட்சம், நல்ல உயரமாக நல்ல ரூஃப் எல்லாம் போட்டு. இவர் பில்லு கொடுக்குறது 45 லட்சம். அதில் ஒரு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சேருக்காக பண்ணுறோம்ல, அதனால் அஸ்திபாரம் ஒன்று நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு டெக்னாலஜி வச்சு பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டான். மரத்துலேயே அந்த பணம் வளருது. அப்புறம் அந்த இன்ஜினியரை வச்சு கேட்டான், இல்லை சார் இதெல்லாம் தேவை கிடையாது, அவரும் நல்ல இன்ஜினியர், மிடில் ஈஸ்ட்லாம் வேலை செஞ்சவர், தேவையில்லாதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உங்ககிட்ட பணம் வாங்கினா அது சரியான முறையே கிடையாது. எங்களுடைய இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனுக்கு அது வந்து ஒரு டிஸ்கிரேஸு, அதெல்லாம் கொடுக்கணுன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போ பாறையில் சக்தி இருக்கு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அந்த இன்ஜினியர் அந்த சேருக்காக செய்கிறோம், ஒன்றும் ஆழமாக அஸ்திபாரம் போடுறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம அஸ்திபாரம் போடுறதுக்கு இயேசு கிறிஸ்து பாறை இல்லாமல் விளக்கம் தந்துருக்காரு. என்ன விளக்கம் தந்துக்கிறாருன்னா, இந்த வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அதன்படி செய்கிறவன் கேட்டவன் இல்ல, மனப்பாடம் பண்ணினவன் அல்ல, அதன்படி நடக்கிறவன் தான். அவன் அஸ்திபாரம் வந்து பாறையாக இருக்கிறது. அந்த மழை அந்த வீடு சரியாது. எந்த குழப்பம் சமுதாயத்தில் வந்தாலும் சரி, நீதிமானாக தான் இருப்பான். அவன் அசுத்தங்களை அருவருப்பான், அசுத்தத்திற்கு எதிராக போராடுவான், அசுத்த ஆவிகளை அடக்குவான், அவன் சக்திவானாக இருப்பான். பிசாசுகள் அவனை கண்டு பயந்து ஓடும். மக்கள் விடுதலை அடைவார்கள். ஏனென்றால் அவன் ஞானியாக அந்த வார்த்தையை கவனமாக கேட்டது மட்டுமில்லாமல் அதன்படி நடக்கும் உறுதியை கொண்டவனாக அவன் தன் வாழ்க்கையை வாழ்கிறான். அப்ப சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே ஆள் 10 பேர் சேர்க்கல, 10 பேர் சேர்ந்தா ஒன்று வேணும். ஒரே ஆள் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும் மனிதனாக மாறிவிடுகிறார். நேரெதிரியாக அந்த பிசாசுக்காக எதிரியாக அவன் இருக்கிறான். ஏனென்றால் அவன் அசுத்தத்தை விரும்பாதவன், அவன் அசுத்தத்தின் பக்கம் போகாதவன், அசுத்தத்தை வெறுக்கிறவன், அவன் தான் நீதிமான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றது நல்ல வசனம் தானே, இவ்வளவு அருமையா சொல்லி கொடுக்கிறாரு. அதனாலதான் நான் அவர் ரொம்ப நேசிக்கிறேன். தெளிவெல்லாம் அவர் தந்தது அவர் தான். இந்த வசனத்து மூலமாக தான் தந்தார் எனக்கும். ஏண்டா இது மாதிரி கட்டு உன் வாழ்க்கையை, அப்போ மணல் மாதிரி இருந்து சரிஞ்சு போக மாட்டேன், உன் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கும் என் வாழ்க்கையை அது மாதிரி தான் நேற்றுக்கிட்டார். எவன் வந்தாலும் சரி அசைய மாட்டோம். நாங்கள் ஊரையே கலக்கிறோம். இப்போ நாங்கள் செய்கிற இடம் பால்காட்டில் ஒரு கிராமம். அந்த பணி செய்கிறது அங்கே இருக்கிற குடும்பங்கள்லாம் மாறிக்கிட்டே வராங்க. ஏன்னா அதுக்கு தொடர்ச்சி அதே கருத்தில் தான் அவங்க வீட்டுக்கு செல்றதும், அவங்களோட இருக்கிறதும், அவர்களோட பேசுறதும், இதே ஒரு பிரயாசம் தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கிறதுனால அந்த உலகமே மாறுதாங்க, மகிமை அடைகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் பாருங்க, சங்கீதம் 100, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம் 119, 105 தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 119, 105 எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். 119, 105. ஆமாம், அந்த வசனம் தான். அப்ப தாவீது என்ன சொல்றேன் பாத்தீங்களா? என்ன மாதிரி கணம் வச்சுக்கிறான் பாருங்க. எதுக்கு? இதே வார்த்தைக்கு தான். எவ்வளவு கணம் வச்சுக்காம பாருங்க. அது எப்படி நம்ம அசட்டியா படிக்க முடியும்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களே தான். ஃபார்மசியா படிச்சிருக்கீங்களா? புக்கெல்லாம் வச்சு படிச்சீங்களா? அது மாதிரி எதையும் படிக்க. மருந்து பற்றி தெரிஞ்ச மட்டும் போதாது, வியாதியை குணப்படுத்துவீங்க. நமக்கு நிறைய வியாதி இருக்குது, அதை குணப்படுத்துறது யாரு? இந்த வார்த்தை.
அதையும் கருத்தை படிங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை இழந்துட்டோம்னா அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியல. சமுதாயத்திற்கு நற்கிரியை செய்கிறவர்களாக நாம் திருத்தப்பட்டவர்களாக நாம் காணப்படணும். அதில் விளக்கமெல்லாம் அங்கதான் வருது. அந்த 105ஆம் வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்கான், தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. போதும் அந்த வசனம். அப்ப அந்த மாதிரி உணர்வுல நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா? அப்ப இந்த வழக்கம், இந்த வார்த்தை தான் நமக்கெல்லாம் என்னுடைய பலன் வாழ்க்கையில. இது அந்த காலத்திலேருந்தே எடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கிறேன், கம்பெனி செக்ரட்டரி படிச்சிருக்கிறேன், மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன், இன்னைக்கு ஏஐஎம் படிச்சிச்சு. படிக்காத காலம் கிடையாது. என் மனைவி கேட்டால் தெரியும். முடிகிறதெல்லாம் சேர்ந்துக்குவேன். ஒரு கடவுளுக்கு நேரம் கொடுத்தா படித்து பாஸ் ஆகிடுவேன். அது எங்களுக்கு வழக்க முறை. படிக்கிறதுனால ஒன்றும் நம்ம குறைய போகிறது இல்லை. அதே நேரத்தில் ஞானத்தை வளர்க்குறதுக்கு வாய்ப்பு தேவை. அதெல்லாம் படிப்பு. அது ஒருவேளை உங்களுக்கு ஒரு திறமையை கொடுக்கலாம், ஒரு ஞானத்தை தரலாம், ஒரு தொழிலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் ஞானத்தை தராது. ஞானமும் விவேகமும் வேதத்தில் தான் இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து போனாதான் அவன் தான் புத்திசாலி. அதனால தான் சமுதாயம் அழியுது. நான் நிறைய இன்டெலெக்சுவலாக படித்தவன் நிறைய பேர் இருக்கிறான். நானும் நிறைய படிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பீங்க, சின்ன வயசுலேருந்து படிக்கிறவன் தான் நான். அம்மா கூட யோசிக்க மாட்டாங்க, அவங்க பார்க்குறாங்க நான் என்ன படிச்சுக்கிறேன்னு. 35,000 புக்கு இருக்குது எங்கள் வீட்டில். சாதாரண மனுஷன் கிடையாது. நான் படிக்கிறேன், இன்றைக்கும் படிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தாலே 10 புக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட வாசிச்சிருவான். ஆனால் இதை வந்து விட மாட்டேன். ஏன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிளாரிட்டி. அதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அது லைஃப்பை நடத்தாது, இதுதான் லைஃப்பை நடத்தும். அப்போ இதுக்கு தான் நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்போ அவன் தாவீதுக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க, அது சொல்கிறது தான் ரொம்ப அருமையாக சொல்கிறான். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பக்கமும் வெளிச்சம் தேவை, தூரத்துலையும் தேவை, இன்னைக்கும் தேவை, நாளைக்கும் தேவை. அதனால தான் அந்த வார்த்தை தான் நம்மள வந்து நம்ம குணத்தை சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி நிறுத்தி நடத்தி ஒளியாக மாற்றி பிறர் மாறணுங்க. நம்ம பக்கம் இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்துக்காரனாலும் சரி, யார் பக்கம் இருக்கானோ மாறி தான் ஆகணும். அதுதான் இயேசுடைய வல்லமையான சக்தி. சும்மா வாழ்வதற்கு மட்டும் இல்ல, கனி தருவதற்காகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக உருவாக்கத்தான் அந்த வார்த்தை. அப்ப அது முடிவு வந்து சேரணும்ல. அதே தாவீதுக்கார சங்கீதத்தில் என்ன சொல்றேன் பாருங்க, 119:33 என்ன சொல்றேன் பாருங்க. பிரமாணங்கள் 2 34. அப்பொழுது நான் உங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அது பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாடாதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளை என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற ஒரு வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கியர்களும் உங்களுடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உங்களுடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். இப்ப பாருங்க, எதுக்கு தாகமா இருக்கான்னா கடவுளுடைய பிரமாணங்களுக்கு தாகமா இருக்கான். அந்த உணர்வு அதுக்கு தாகமா இருக்கான். கற்பனை மேல தாகமா இருக்கான். அவருடைய வாக்கின் மேல தாகமா இருக்கிறான். நியாய தீர்ப்புக்கு மேல தாகமா இருக்கிறான். கட்டளைகள் மேல தாகமா இருக்கிறான். தாகம் இருக்கு. தாகம் இருந்தால் தான் தண்ணீரை குடிக்கும். இப்போ வர வழியில் கூட மீன் கடை இருந்தது. இந்த ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து வந்தால் மீன் கடை நிறையா இருக்கு, பார்த்துருப்பீங்க. மெயின் ரோடு இருக்குங்களா,
திருச்சி ரோடு. அதுலேருந்து உள்ளே இந்த பக்கம் வரணும்னா அங்கே கடையில் எல்லாம் மீன் கடை. அப்போ நானும் அந்த மீனெல்லாம் பார்க்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரேன். மீன் கடை கறிக்கடை இல்லை அந்த இடையில. இன்னைக்கு வேணும் மீன் கடை. அப்போ நான் மனைவி கிட்ட சொன்னேன், மீனெல்லாம் நிறைய சாப்பிட்டு இப்போ அதெல்லாம் அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்தில் மீன்னா துடிப்போம். பொம்பையில் இருக்குச்சு எப்பயாவது வேணா மீனை சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆவலா அவங்க கூட சொன்னாங்க. ஆமாம்மா, அப்போ அடிக்கடி வாங்கிடுவோம் அப்படின்னா. அந்த தாகம் இருந்தால் தாங்க போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு தாகம் இல்லை, மீனை பார்த்தாலும் போகலை. ஏன்னா வயிற்றுல அந்த ஆசை வரலை. அப்போ ஆசைக்கும் முடிவுக்கும் சம்பந்தம் இருக்குது என்ன. அப்போ அந்த பசிதாங்க இருக்கிறவன் வந்து அவனை தான் அந்த தேவன் வந்து சொல்கிறாரு, இவன் எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன். யாருக்கு பற்றி சொன்னான்னா தாவீதை பற்றி சொல்கிறாரு. ஏற்றவன் தாவீது குணத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் குணம். நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. ஆனால் நம்முடைய கருத்துக்கு ஏற்றாப்புல இதை சொல்கிறேன் நான். அவர் தாகமாக இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு தாகத்தை வச்சு கல்லின் மேலே கட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, அந்த இயேசு கிறிஸ்துக்கு மரியாதை கொடுத்து, அந்த ஆவிக்கு மரியாதை கொடுத்து, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். நான் வேதத்தில் போட்டுக்குது, அதை வச்சு போய் பார்ப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் பாருங்க. எசேக்கியேல் 36 24ஆம் வசனத்தை என்ன சொல்லிக்கு பாருங்க. 24 உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து, உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து, உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி. போதும் அங்கே நிறுத்துங்க, மெதுவாக பார்த்து படிப்போம். என்ன இப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுகிறாரு தீர்க்கதரிசி. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எல்லா தேசங்களிலிருந்து புறஜாதிகள் மத்தியிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்கள்கிட்ட சொன்னாருங்க. அது நமக்கு என்ன பொருத்தமாகுதுன்னா, எந்த வகையில் பொருத்தமாகும்னா, நம்மளையே ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறாரு. ஆபிரகாமையும் கொண்டு போய் சேர்த்தாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் ஒன்று பெரிய நான் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதே தெய்வம் தான் நமக்கும் தெய்வம். நம்ம கூட இன்னைக்கு உறவாடிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஆராய்ச்சிங்க, அவருடைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தான் ஃபாஸ்ட் முடிச்சார். நானும் நம்புகிறேன், அவர் தான் இருக்கார் இங்கே. அவர் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு கருவி தான். நானும் ஆதாம் வித்துலேருந்து வந்தவன் தான், வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் வந்த வழியினுடைய விளக்கங்களே நான் உங்களுக்கு எடுத்து எச்சரிக்கிறேன், சொல்கிறேன். அப்போ நம்மளையும் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் நம்மளை ஒரு இடங்களிலிருந்து பிரித்தெடுத்து நான் நீ சேர வேண்டிய தேசத்தில் நான் ஒன்று கொண்டு போகிறேன் அப்படின்றார் அந்த தெய்வம். செவி இருக்கிறவன் கேட்கட்டும். அப்போ தொடர்ந்து சொல்ல போனால் என்ன பார்க்குறாங்க, அருமையான வசனங்கள்ங்க. இது வீட்டில் போய் நீங்கள் நல்லா தியானிங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்கள் படிக்கணும், இதையும் தியானிக்கணும். ப்ரோவர்ப்ஸை படிங்க, புக் வச்சு படிங்க. இதை வந்து நல்லா அருமையாக நீங்கள் தியானிங்க. அவர் சொல்கிறத வாசனத்தை கேளுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அருமையாக சொல்கிறாரு, நம்மோட பேசுகிறாரு. 25ஆம் வசனத்தை என்ன சொல்கிறாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலத்தை அவர் தெளிப்பாராம். உங்கள் ஆர்வத்தை கண்டு அவர் தெளிப்பார். நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு மாறிட்டாங்க. எங்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, நல்லா படித்தவங்க. அவங்க வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட், நிறைய வருஷம் சென்னையில் வேலை செஞ்சவங்க, நல்ல திறமை உடையவங்க. அதுக்கு மேலே அவங்க ஸ்பெஷல் எடிக்கேட்டர் வேறு. அவங்க தான் எங்கள் சென்டருக்கு இன்சார்ஜ். இந்த கடந்த வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பேச்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் கிட்டே சொல்லுவாங்க, நம்ம மேடம் கிட்ட, எல்லாரும் மேடம் தானே இங்கே, அதனால சொல்கிறேன், இந்த மேடம் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் மாதிரியெல்லாம் யாரும் இருக்க முடியாது, சார் மாதிரி இருக்க முடியாது. அப்போ நான் வந்து சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, ஏன் மேடம் ஆரம்பத்திலே என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை நீங்கள் தேட போகிறீங்க, இது மாதிரி ஏன் மனசில் வச்சுக்கிறீங்க, நாங்கள்லாம் உருவாகணும் தானே,
ஏன் என்ன மாதிரி இருக்க முடியாதுன்னா என்னுடைய வழிமுறைகளே அவங்க கடைப்பிடிக்கிற அளவுக்கு அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான். அதெல்லாம் கேட்டவன் தான் நான். நாங்கள் பாரத்தோட ஜெபிப்போம். ஒரு ஸ்தாபனத்தை மாற்றினா மனுஷனை ஃபர்ஸ்ட் மாற்றணும், ஸ்தாபனத்தை மாற்ற முடியாது. இன்டீரியர் டெக்கரேட்டர் கொண்டு வந்தால் இன்டீரியர் பண்ணிடுவான். ஆனால் குணத்தை மாற்ற முடியாது வந்து இயேசு கிறிஸ்து ஒருவர்னால் தான் முடியும். அவருக்கு உங்ககிட்ட காசு கேட்கல. அவர் வா என்று சொல்லுகிறார். நீ செல்ல வேண்டிய தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் பேரை பெருமிதப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீர் அவர் சத்தத்தை கேட்கிறாயா? அருமையான தெய்வம். அசுத்தமானவர்கள் மேல் அவர் என்ன சொல்றாரு? சுத்தமான ஜலத்தை நான் தெளிப்பேன் என்று சொல்லி, நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. உங்களுக்காக மரித்த அந்த தெய்வம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் தேவனுடைய சந்நியாசத்தில் இருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி மனிதனுடைய கோலத்தை எடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தம், பாவம் அறியாத அந்த தெய்வம் இயேசுவே, நீர் எங்களுக்காக சிந்தின அந்த ரத்தம் வீணாய் போய்விடாதபடி கர்த்தாவே உடைய வார்த்தையின் வல்லமையினாலே எங்களை நீ சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். நீ உம்முடைய உதவி இல்லாமல் நாங்கள் மாற மாட்டோம் ஆண்டவா. உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற தெய்வம் அவர்தான். அவர்தான் அவர்தான் உங்களை உண்மையாக நேசிக்கும் தெய்வம். மற்றவைகள் எல்லாம் பொய்கள். இவர் ஒருவரே உண்மையானவர், நீதியானவர். அவர் சொல்லும் வார்த்தை வண்ணமாக உங்களுக்காக பேசப்படும் வார்த்தை இது என்று நான் கருதுகிறேன். எனக்காக பேசப்பட்ட வார்த்தை என்றும் நான் கருதுகிறேன். புதிய இருதயத்தை தருகிறார். அம்மா ஏங்க இதெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கீங்க? உலகத்தர போல அவர் கொடுக்கிற இருதயத்தை வாங்கணும்னு சொல்லி முக்கியமா முதலிடம் நில்லுங்க அந்த குவிக்குள்ள. அவர் உங்களை மாற்றுவார், உங்களுடைய சமுதாயத்தை மாற்றுவார், உங்கள் குடும்பங்களை மாற்றுவார். வல்லமை உள்ள தெய்வம். அவருக்கு எதிர்க்க சக்தியை ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னதை நிறுத்தி சாதிப்பார். குணக்கேடு உள்ளவர்கள் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வாட்டி சொல்லிக்கிறாங்க, சார் மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அவங்களும் கோபம் வரவங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. படித்தவங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. நேற்று வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங் முன்னாடி நின்று அறிக்கை சொல்கிறாங்க. கடைசியில் நான் சொன்னேன், இதை பற்றி நான் இதை முக்கியப்படுத்தி சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. அவங்க தான் எங்கள் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் முக்கியமாக அவங்க தானே நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஆரம்பித்தது. நாங்கள் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் வழக்கமாக வர மாட்டாங்க, பேரண்ட்டு டீச்சர் தான். கரெக்ட் தாங்களா? உங்கள் ஸ்கூலில் என்னன்னு தெரியாது. என்னுடைய கருத்தில் பேரண்ட் டீச்சர் ட்ரஸ்டின்னு இல்லை அங்கே வேர்டு. ஆனால் நாங்கள் உட்காரது உங்களை மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியிலேயே உங்களை நான்லாம் பேசிட்டு கடைசியில் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி நிறுத்தினா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் அன்னைக்கு இருந்த ஜாஸ்மின் கிடையாது, நான் வேற ஜாஸ்மின் ஆகிட்டேன், வேற ஜாஸ்மின் ஆகிட்டேன். அன்றைக்கும் மல்லிப்பூ தான், இன்றைக்கும் மல்லிப்பூ தான் பேரில். இந்த மல்லிப்பூவில் வாசனை வருது, அந்த மல்லிப்பூவில் வாசனை கிடையாது. நாங்கள் பார்த்த அனுபவத்தை சொல்கிறோம். நான் அது கடவுள் ஒருத்தர் தான் செய்ய முடியும், வேற எவனாலையும் கொடுக்க முடியாது. நீ அவன் மேலேயும் அன்பு அவ்வளோ செலுத்தினாலும் அவனால் கொடுக்க முடியாது. அவன் மனுஷன். இயேசு கிறிஸ்து ஒருவர், ஆவியா இருக்கிறவர் ஒருவர் தான் இவ்வண்ணமான மாற்றங்களை சமுதாயத்திலே, மனிதன் மத்தியிலே, குடும்பங்களிலும் தேசங்களிலும் கொடுக்க முடியும். வேற ஆளையும் கொடுக்க முடியாது. அசட்டை பண்ணிடாதீங்க அவரை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு முன்னாடி அவர் வந்து நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம், அந்த சுத்தம்னு சொல்றதே எனக்கு நான் நடுங்குறேன். சுத்தத்தை உருவாக்குற அசுத்தனிலே நான் என்ன அசுத்தனா இருந்தேன் என்று எனக்கு தெரியும். என்னை மாற்றினார் அந்த சிறு வயதிலே. எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள்.
நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி 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 ஐயா, நீ தரும் வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகுதியற்றவர்கள் மத்தியிலே நீர் உலாவை கிரியை செய்து அந்த நாளிலே குஷ்டரோகம் இருந்தவர்களை மாற்றின தெய்வமே, எங்கள் மத்தியிலே வர சித்தம் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கொல்லவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். மகிமையின் தேவன் நம்முடன் பேசுகிற இந்த வல்லமையான வார்த்தை நம்மிலே நிறைவேறி எவ்வளோ அருமையான வார்த்தை. அதில் அடங்கல, அதில் அவருடைய கருத்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கு. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுடன் தேவனாயிருப்பேன். பிதாக்களுக்கு கொடுத்த தேசம், நமக்கு கொடுத்த தேசம், அந்த தேசம் இயேசுவை நாம் ஒளியாக நிரூபிக்கும் அந்த நாள், அந்த இடம் எல்லாரையும் கொண்டு, சின்ன பிள்ளைங்களும் கொண்டு. சின்ன பிள்ளைங்க தடை பண்ணாதீங்க, அவர் நம்மளுக்கு மேல வேகமாக கத்துக்குவாங்க. கண் முன்னாடி பார்க்குறாங்க. கடினமான கல்லான இருந்து அந்த என்னுடைய கூட பணி செய்யும் அந்த சகோதரி நேற்று இருந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் கடைசியா கேட்கிறாரு, எங்க மேல குறை இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் கேட்டார், ஒரு பிள்ளையுடைய தகப்பனார். நாங்கள் உட்காந்துருக்கோம், நான் எழுப்பி நின்ட்டாப்பா. அந்த நேரத்தில் அவங்க சொன்னா, நாங்கள் இந்த வேற கண்ணில் நாங்கள் இப்போ உங்களை பார்க்குறோம், நாங்கள் குறைன்னு சொல்றதுக்காக நாங்கள் அந்த கண் இல்லை இப்போ எங்ககிட்ட. எந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி, நாங்கள் வித்தியாசமாக பார்க்குறோம். நாங்கள் முதல்ல எங்களை சீர்திருத்துறதுடைய படையில் நாங்கள் இறங்குறதுனால உங்ககிட்ட குறை இருக்கு நாங்கள் சொல்ல இல்லை, நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அவங்க சாட்சி சொல்லிட்டாங்க நேற்று. நானும் என்ன சொல்றேன்னா, உயிருள்ள தெய்வம் நம் மத்தியிலே கிரியை செய்வது தான் நாம் பார்க்க வேண்டியது. அதுதான் கடவுள் எங்களை வழிநடத்தி வருகிறார். நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிடணும். ஆனால் இது போதும், ஜாஸ்தி போட்டாலும் ஜீரணம் ஆகாது, தெரியுங்களா? இருக்கிற சிஸ்டர் உங்களுக்கு பிடிப்பேன் நான். அடுத்த வாரம் அடுத்த மாதம் படித்தீங்களான்னு கேட்பேன். வந்தீங்கன்னா, என் வழியில் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் கடமை இருக்குது. நீங்களும் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, வேலை செய்கிறீங்களா? ஸ்கூல் தானே, பரவாயில்ல. ஸ்கூல் இருந்தாலும் அந்த இவர் யாரை ஒருத்தர் மலையை கடவுளை தெரியலன்னு சொல்லிட்டு மரம் ஏறினா தெரியுமா? வேதத்தில் சகையு தெரியுமா? அந்த கதை படிச்சுக்கீங்களா? அது மாதிரி மாட்டுறாரு அவர். மரம் ஏறி தேடி போனான், அவரை பார்க்கணுன்னு சொல்லி இறங்க வச்சுட்டார். வா உன் வீட்டுக்கு வரேன்னா வாலே மாறி. இதுதான் இயேசு கிறிஸ்து. நல்லா அறிமுகப்படுத்திக்கோங்க. இயேசு தெரியாமல் வாழ்ந்துட்டு வராதிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தந்த வாய்ப்புக்காக நன்றி, கேட்ட மனதுக்காக நன்றி. கர்த்தரே கிரியை செய்து தண்ணீராகிய நம்மை திராட்சரசமாக பிறருக்கு பிரயோஜனமா. நன்றி.